பன்றியை வெறுக்கத்தக்க படைப்புங்கிற மாதிரிலாம் நாங்க கருதல. அது உண்ணக்கூடாது. எங்களுக்கு என்ன மார்க்கம் சொல்லுகிறது? அனுமதிக்கப்படாத ஒரு பிராணியில எது இருக்கிறது? பன்றியை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அவ்வளவுதான் எங்களுக்கு மார்க்கத்துல கட்டளை இருக்கிறது. எங்க மக்கள் விளங்காம சில பேர் கூடுதலா என்ன செய்வாங்க, பன்றிங்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. வார்த்தையை சொன்னா வாயை குப்பிளிக்கணும் விளங்காம. குர்ஆன்ல பன்றின்னு இருக்கிறது. பன்றி சாப்பிடாதன்னு சொல்லும்போது பன்றின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். இவங்க விளங்காம என்ன செய்யறாங்க, பன்றின்னு சொல்ல கட்டக்காலன்னு சொல்லணும். இப்படி எல்லாம் சில பேர் இருக்கிறதுனால இந்த கேள்வி நீங்க கேட்கறீங்க. எங்களுக்கு என்னன்னு கேட்டா, உணவாக உட்கொள்வதற்கு பன்றி தகுந்தது இல்லை, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அறிவியல்ல கூட பன்றியில உள்ள அந்த நாடா புழுக்கள் எவ்வளவு வெப்பத்திலையும் சாவது கிடையாது அப்படிங்கறத என்ன செய்யறான், இப்ப கரெக்டா கண்டுபிடிக்கிறான். அப்ப இந்த பன்றியை வீட்டுக்கருகில வளர்த்தா கூட அது மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அதுல இந்த பன்றி காய்ச்சல் வந்த பிறகு இதுக்கு ரொம்ப மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அதிகமாக பயப்படக்கூடிய, பன்றியிலிருந்து வரக்கூடிய அந்த கிருமினால இது உண்டாகுதுன்னு சொல்லி அதுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வகையிலையும் பன்றி உணவாக உட்கொள்வதற்கு தகுதியானது இல்லைன்னு விளங்குறது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, அந்த ரத்தத்துல கொழுப்பு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவங்க என்ன செய்யக்கூடாது, ஆடு சாப்பிடக்கூடாது, ஆட்டை தவிர்த்துக்கிறங்க. கொஞ்சமா மாடு வேண்டா சாப்பிட்டுக்கிறங்க, கோழி எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கிறங்க. அப்ப கோழியில கொலஸ்ட்ரால் இல்ல, மாட்டுல கொஞ்சமா இருக்கிறது, ஆட்டுல அதிகமா இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆட்டுல இருக்கிறத விட பல மடங்கு அதிகமா பன்றியில இருக்கிறது. இந்த மாதிரி தான் இருக்கே தவிர பன்றியை வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனால் இப்ப நவீன யுகத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள படைப்புகள்லயே மனிதனுக்கு ரொம்ப நெருங்கி வரக்கூடிய உறுப்புகளை கொண்டிருப்பது எதுதான், பன்றி தான். இப்ப நம்ம ஹார்ட் இருக்குல்ல, இதயம் இருக்கிறது, எல்லா உயிரினத்துக்கும் ஆடு மாடு கழுதைக்கெல்லாம் இருக்கிறது. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாக்குறாங்க, எந்த பிராணியுடைய இதயமும் மனிதனுடைய இதயத்துக்கு நெருக்கமாக இல்லை. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னான் டார்வின், சொன்னானே குரங்கு வரைக்கும் எடுத்து பார்த்துட்டாங்க. குரங்குக்கு மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. குரங்கு இதயத்துக்கு மனுஷன் இதயத்துக்கு அவ்வளவு தூரம் இருக்கிறது, டிஸ்டன்ஸ் இருக்குன்றாங்க. கடைசியில பாக்குறாங்க, பன்றி இதயம் மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அப்ப மனுஷனுக்கு நெருக்கமான ஒரு இனத்தையும் மனுஷன் எப்படி சாப்பிடுறது? நம்ம மனுஷனை நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டான் இன்னைக்கு. அதே மாதிரி இந்த ரத்தம் கிடைக்கிட்ட என்ன பண்றது, அதுக்கு ஆராய்ச்சி பண்றான். இந்த மனுஷனை நம்பிட்டு இருக்காம மிருக ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சோதனை பண்றான். சோதனை பண்ணுனா குரங்கு உள்பட உலகத்துல எந்த பிராணியுடைய ரத்தமும் மனுஷனுக்கு என்ன இல்ல, நெருக்கமாகவே இல்லை. பன்றியுடைய ரத்தம் மனுஷ ரத்தத்துக்கு ரொம்ப ஒட்டி வருகிறது. பன்றி ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்தலாம். அப்ப அதே என்ன திங்கிற. அதே மாதிரி நுரையீரலையும் கண்டுபிடிச்சிருக்கான். நுரையீரல், இதயம், ரத்தம் பல வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அது மனிதனுக்கு நெருக்கமாக இருக்குதல் என்ற ஒரு கூடுதல் காரணமும் இருக்கிறது. இது மாதிரியான காரணங்களுக்காக வேண்டிதான் பன்றியை நீ உணவா சாப்பிடாத, உணவாக உட்கொள்ளாத என்று மார்க்கம் தடுத்திருக்கே தவிர பன்றின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுலாம் அது கிடையாது. அது உங்களுக்கு அந்த குர்ஆனுடைய விளக்க உரையில இது குறிப்பிட்டிருக்கும், பாத்துக்கிறங்க கூடுதலா.